ராகுவோடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும். விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகுனாலே வளர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சு. கேது அப்படின்னு சொன்னாலே முட்டுக்கட்டை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வளர்ச்சி நிலையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கேதுன்னு சொல்லும். ராகு வளர்ச்சி நிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு காரணமே ராகு தான். ஒரு விஞ்ஞான புரட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் ராகு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ராகுனால தான் இந்த இந்த புதிய தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏஐ பயங்கரமாக வளர்ந்து பலவரோட வேலை வாய்ப்புகளை பறித்து பல சிக்கல்களை உருவாக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது காரணம் ராகு தான். அப்போ எதுவாக இருந்தாலும் அது வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ராகு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சமூகம் அப்படின்னு சொன்னோம்னா அதை உடைச்சி எறியும் அப்படின்னு சொன்னால் அது ராகு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முரண்பாடுகளை உடைச்சி எறியக்கூடியது ராகு. இப்படி பல விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் அமைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சமூக கட்டுப்பாடுகளை உடைச்செறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம அமலாபால் அப்படிங்கிற நடிகையோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். அவருக்கு தனுசு லக்னம் காட்டப்பட்டிருக்கு, அதுலேயே ராகு அமர்ந்திருக்காரு. அதனாலேயே அவர் சமுதாய கட்டமைப்பு அப்படின்னு சொன்னாலே ஆண் பெண் என்பவர்கள் உடை அணிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க பல பேர் முன்னால் உடை இல்லாமல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லக்னத்தில் ராகு அமைஞ்சிருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழில் பார்க்கக்கூடிய நிலையில் இந்த சினிமா தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை இல்லாமல் நடிப்பது அப்படிங்கிறது ஒரு முரண்பாடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முரண்பாடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக நிற்கிறது ராகுன்னு சொல்லலாம். இவங்க அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை நடித்து அந்த நடிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல கூட தைரியமாக நின்று அந்த உடலில் ஆடை இல்லாமல் நிற்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு தான் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல கேதுவும், அதே மாதிரி 2ஆம் இடத்துல மகரத்தில் சனி சசயோகம் பெற்று ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது எல்லாமே ஒரு சிறப்பான அமைவாகவே இருக்குது. இதில் சில சவால்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் வீடு, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைஞ்சு ஒரு சிறப்பான யோக பலனை பாக்கியஸ்தானத்தில் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக 9ஆம் ஸ்தானத்தில் குரு இருந்தாலே அவருடைய பார்வை லக்னத்தில் விழும். அதே சமயத்தில் லக்னத்தில் 5ஆம் பார்வை படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை விழும். அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 9ஆம் பார்வை விழும். இவை அனைத்துமே சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் ராகுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் விழுந்த ராகு என்னென்னா முரண்பான யோசிப்பாருங்க. சமுதாய கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் ஆடையோட வாழ்வது சமுதாய கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் அதை உடைச்செறிஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது ராகு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி சில குறிப்பிட்ட இப்போ 12ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சிற்றின்ப ஆசையில் மிகுந்து நிற்பாங்க. அவங்க எல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே அவங்க பல கெட்ட பெயர்களாக சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். அது கெட்டது நல்லதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், அந்த இடத்துல வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட ஜாதக அமைவு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இந்த லக்னாதிபதி முக்கியமாக சொல்லணும். லக்னாதிபதி குரு தான் லக்னாதிபதி. அவர் பாக்கியஸ்தானத்திலே சுக்கரனோடு இணைஞ்சு அமர்ந்து இவர் ஒரு நடிகை அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே இணைஞ்சு ஒரு சிறப்பான யோக பலனை வழங்கிட்டாங்க. புத ஆதித்ய யோகம் போன்ற சிறப்பான யோக பலத்தை வழங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் இப்படி ஒரு அமைவு இருந்தாலே அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி குருவும் சுக்கரனும் இணைஞ்சு கலைத்துறையில் மிகப்பெரிய புகழ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சூரியன் செவ்வாய் புதன் இணைஞ்சு
மிகச்சிறப்பான யோக பலத்தை துலாமில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியில் இந்த 3 கிரக இணைவு மிகச்சிறப்பான யோக பலத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல யோகங்கள் இவங்க ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்தில் இந்த கஜகேசரி யோகம் போன்ற யோகம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் ரிஷபத்தில் அமைஞ்சிருக்காரு. அவருக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமைஞ்சிருக்காரு 9ஆம் இடத்துல. அதனால கஜகேசரி யோகம் உருவாயிருக்கு. மிகச்சிறப்பான ஒரு யோகா அமைவுன்னு தான் சொல்லணும். இது மாதிரி யோகா அமைவுலாம் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில எந்த சிக்கல்களுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலா ராசியில சூரியன் உட்கார்ந்துக்கிறத நீச்சம் தான் சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கேந்திரத்துல குருவோட இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. அதனால அந்த தீமையான பலன்கள்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருப்பது சர்பதோஷம் அப்படின்னு சொன்னால் கூட அதை அவங்க அதை பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் தான் பயன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர்லாம் இப்போ 2ஆம் திருமணம், 3ஆம் திருமணம், 4ஆம் திருமணம் இப்படி எல்லாருமே சில பேர்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. நான் சொன்னோமே இந்த சமுதாய கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா அதை உடச்செறியக்கூடிய தன்மையை ராகு கொடுத்துன்னு சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்பதோஷம் என்ன பண்ணுதுன்னா 2ஆவது திருமணம் இல்லை 3ஆவது திருமணம் கூட செய்கிறாங்க இந்த காலத்தில். ஏன்னா அதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. அதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை உடைத்தெறியக்கூடிய தன்மையை கொடுக்கறது இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம். அது இந்த லக்னத்தில் அமைஞ்சதுனால இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு கோடை போட்டு சொன்னோம்னா அப்படியெல்லாம் முடியாது. அந்த கோட்டை அழிச்சிட்டு அல்லது அந்த கோட்டை தாண்டிட்டு போயிடுவாங்க லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லலாம். மிகச்சிற புத ஆதித்ய யோகம், கஜகேசரி யோகம், அதே மாதிரி சசயோகம், ரிஷபத்திலேயே சந்திரன் அமர்ந்து அது ஒரு மிகச்சிறந்த யோக பலனை கொடுக்குது. இப்படி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சூரியன் இணைஞ்சு அமர்ந்து உட்கார்ந்து யோக பலனை கொடுக்குறாங்க. இப்படி பல யோக பலங்கள் அமைஞ்சதான் உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.